9வது ஸ்லோகம். கட்வம் லலவனாத்யுஷ்ண தீக்ஷ்ணரூக்ஷவிதாகினக ஆகாரா ராஜசஸ்யேஷ்டாஹ துக்கசோகாமயப்ரதாஹ. இந்த அத்தியாயத்தில் முதல் 6 ஸ்லோகங்களில் ஸ்ரத்தையை பற்றி நாம் பார்த்தோம். அர்ஜுனனுடைய கேள்வி ஸ்ரத்தையை பற்றி இருந்தது. பகவான் அதற்கு விளக்கம் கொடுத்தார். ஸ்ரத்தையினுடைய லட்சணம் என்ன, எவ்வளவு விதமான ஸ்ரத்தை இருக்கின்றது, ஸ்ரத்தையினுடைய பலன் என்ன, நாம் எப்படிப்பட்ட ஸ்ரத்தையில் இருக்கின்றோம் என்பதை எப்படி கண்டுகொள்வது, சாத்விகமான ஸ்ரத்தையை அடைய உபாயம் என்ன, இக்கருத்துக்களை எல்லாம் பகவான் கூறினார். அப்படி கூறி வரும்பொழுது சாத்விகமான ஸ்ரத்தையை உடையவர்கள்தான் மோட்சத்தை அடைய முடியும் என்று நமக்கு தெரிய வந்தது. அந்த சாத்விகமான ஸ்ரத்தையானது சாத்விகமான மனதிலிருந்து வருகின்றது. சத்துவ பிரதானமான மனதை யார் கொண்டுள்ளார்களோ அவர்களிடமிருந்து சாத்விகமான ஸ்ரத்தை வரும். ரஜப்பிரதானம் தமப்பிரதானமான மனதை உடையவர்களுக்கு தாமசமான ராஜசமான ஸ்ரத்தை வரும். ஆகவே நமக்கு சாத்விகமான மனதை அடைதல் லட்சியமாகின்றது. சத்துவ பிரதானமான மனதை அடைந்தால் அதிலிருந்து சாத்விகமான ஸ்ரத்தை வரும். பிறகு நாம் வழிபடுகின்ற தேவதைகள், நம்முடைய வாழ்க்கை சாத்விகமாக இருக்கும். சத்துவ குணத்துடைய மனம்தான் ஞானத்தை அடைய முடியும். ஆகவே நம்முடைய லட்சியம் சாத்விக மனம், அதனுடைய பலன் ஞானம். சரியான ஞானத்தை அடைந்தால் நம்முடைய பாவனைகள், ஆட்டிடியூட் சரியாக இருக்கும். பாவனை சரியாக இருந்தால் நம்முடைய கர்ம ஆக்டிவிட்டி சரியாக இருக்கும். நம்மிடமிருந்து தோன்றுகின்ற செயல்கள், கர்மங்கள், அதாவது மற்றவர்களிடம் பேசுதல், மற்றவர்களை நாம் நடத்துதல், மற்றவர்கள் நம்மை நடத்தும் பொழுது அதற்கு பொருள்படுத்துதல், இப்படிப்பட்ட ஆக்ஷன், செயல்கள் பாவனையிலிருந்து வருகின்றது, நம்முடைய ஆட்டிடியூடிலிருந்து வருகின்றது. அந்த பாவனை ஞானத்திலிருந்து வருகின்றது. அது சரியான ஞானமாக இருக்க வேண்டும். அந்த ஞானம் சத்துவகுணமான மனதிலிருந்து வருகின்றது. அந்த சத்துவகுணமான மனம் ஸ்ரத்தையிலிருந்து வருகின்றது. சரியான ஸ்ரத்தை தேவை. அப்படி சரியான ஸ்ரத்தைக்கு சரியான மனம், சரியான ஞானம், சரியான பாவனை, சரியான செயல். இனி சரியான செயலிலிருந்து என்ன வரும் என்றால் சரியான கர்மத்திலிருந்து சரியான கர்ம பலம். கர்ம பலம் என்பது நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, நாம் உருவாக்குகின்ற சூழ்நிலை. நாம் என்ன சாதாரணமாக கூறுகின்றோம், இந்த சூழ்நிலை சரியில்லை, மோசமான சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்னு சொல்கிறோம். சற்று சிந்தித்தால் அந்த சூழ்நிலையையே நாம் தான் உருவாக்கி இருக்கின்றோம். இப்போ இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இருக்கிறங்கிற சூழ்நிலையை யார் உருவாக்கியது? அவரவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை என்பது கர்ம பலன். இப்படி நல்ல சூழ்நிலை வர வேண்டுமென்றால் நல்ல செயல்கள் உருவாக வேண்டும். அதற்கு சரியான பாவனை, அதற்கு சரியான ஞானம், அதற்கு ஸ்ரத்தை, அதற்கு சாத்விகமான மனம். ஆகவே இந்த இடத்தில் ஆரம்பித்து 18வது அத்தியாயம் முடியும் வரை பகவான் சாத்விகமான மனதை அடைய உபாயங்களை விதவிதமான கோணத்தில் கூறப் போகின்றார். அதற்கு இங்கு 4 கருத்துக்களை பகவான் எடுத்து கொண்டார்.
ஒன்று ஆகாரம், நாம் உட்கொள்கின்ற உணவு, சாத்விகம் ராஜசம் தாமசம், பிறகு யக்ஞம், மூன்றாவது தபஸ், நான்காவது தானம். இந்த நான்கையும் 7வது ஸ்லோகத்தில் பகவான் அறிமுகப்படுத்தினார். நாம் உட்கொள்கின்ற உணவை சாத்விகமான ஆகாரம், ராஜசம், தாமசம்னு பிரிக்கலாம். இதெல்லாம் எதற்கு என்றால், இதை தெரிந்து கொண்டால் நாம் சாத்விகமான ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு அதனால் சாத்விகமான மனதை அடைகின்றோம். நமக்கு ராஜசமான தாமசமான உணவில் விருப்பம் இருந்து அப்படிப்பட்ட உணவை எடுத்துக்கொண்டிருந்தால் அதை தவிர்க்க வேண்டும். விளக்காசிரியர் சொல்றார், பகவான் எதற்கு ராஜசமான தாமசமான உணவை சொல்லி கொடுக்கிறார்னா, அதிலிருந்து விலகி இருக்க சாத்விகமான உணவை எடுத்து கொள்ள வேண்டும். இது ஒரு உபாயம். உணவு என்பது சாத்விகமான மனதை அடைய ஒரு உபாயம். இதை இங்கு பகவான் கூறும் பொழுது, சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் இப்படிப்பட்ட உணவை எடுத்து கொள்வார்கள். அதை நாம் சென்ற வகுப்பில் பார்த்து முடித்தோம். 8வது ஸ்லோகத்தில் ஆயுஷ் சத்துவ பல ஆரோக்கியம், எந்த உணவு ஆயுளை கொடுக்குமோ, சத்துவம் மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்குமோ, உடலுக்கு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குமோ, எந்த உணவு உட்கொள்ளும் பொழுது சுகமாக இனிப்பாக இருக்குமோ, பிறகு எந்த உணவு நமக்கு பொதுவான மன நிறைவையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குமோ, அதெல்லாம் சாத்விகமான ஆகாரம்னு சொன்னார். பிறகு நாமும் சில கருத்தை பார்த்தோம். அளவாக உட்கொள்ளுதல், அதெல்லாம் சாத்விகமான ஆகாரம். இனி ராஜசமான உணவை பார்க்க ஆரம்பித்தோம். அதை இப்பொழுது தொடர வேண்டும். 9வது ஸ்லோகம். எது ராஜசமான உணவு என்றால், சாத்விகமான ஆகாரம் என்று எதை கூறினாரோ அதற்கு எதிராக இருப்பது ராஜசம் தாமசமான உணவு. இப்போ இங்கு முதல் வரியில் இடையில் அதி என்ற ஒரு சொல் இருக்கின்றது. கடு, அமல, லவண, அத்யுஷ்ண. இங்கே அதி என்ற சொல்லை எல்லா இடத்திலும் சேர்த்தி கொள்ள வேண்டும். அதி கடு, கடு என்றால் கசப்பு, அதிகமான கசப்பான உணவு. அதி அம்ல, அம்லம்னா புளிப்பு, அதிகமான புளிப்பை நாம் எடுத்துக்கொள்கின்ற உணவில் அதிகமான புளி இருந்தால் அது ராஜசம். அதி லவணம் என்றால் உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. இங்கே அதிகங்கிறதுல முக்கியம். நான் சாத்விகமான உணவை சாப்பிட்றேன்னு சொல்லி உப்பே சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. இப்போ படி ஏறி வந்தோம்னா 4 படியில் எலும்பெல்லாம் உடைஞ்சிடும். ஆகவே உப்பு உடலுக்கு தேவை. அதி என்பது மிக முக்கியம், அதிகமான உப்பு. பிறகு அடுத்தது உஷ்ணம், அதிகமான உஷ்ணம். அதாவது சில பேர் காஃபி குடிப்பார்கள், அந்த கிளாஸை அவர்கள் கையினால் பிடிக்க முடியாது, அவ்வளோ உஷ்ணமாக இருக்கு. ஒரு பெரிய துணியை வச்சு பிடிப்பார்கள். கையினாலேயே பிடிக்க முடியாத அளவுக்கு சூடானதை மென்மையான நாக்களை விட்டால் எப்படி இருக்கும்னா, ஆனால் அவர்களுடைய நாக்கெல்லாம் அவ்வளவு ராஜசமாகி விட்டது. இப்படி அதிகமான உஷ்ணம். அதே போல் அதிகமான குளிர்ச்சியும், அது தாமசத்தில் போகும். ரொம்ப குளிர்ச்சியாக சாப்பிடக்கூடாது, ரொம்ப உஷ்ணமாகவும் சாப்பிடக்கூடாது. ரூக்ஷ உஷ்ண, தீக்ஷ்ணம் அப்படின்னு சொன்னால் உரைப்பு, காரம். ரொம்ப காரமாக பலர் சாப்பிடுவார்கள். அந்த காரம் அதிகமாக இருந்தாலும் அது ராஜசம். அதனால தான் கோபமெல்லாம் ரொம்ப வர்றது. காரணம் என்னன்னா, அது காரசாரமாக சாப்பிட்டு பேச்சும் காரசாரமாகவே வரும். அப்படி மிக காரமாக உட்கொள்ளுதல். மிளகாயெல்லாம் அளவாக இருக்கணும். ரூக்ஷம்னா உலர்ந்த, ட்ரையாக இருக்கின்ற ரூக்ஷ. தீக்ஷ்ணம் அப்படின்னு சொன்னால் உரைப்பான. ரூக்ஷ என்றால் உலர்ந்த, ட்ரையாக இருக்கிறது. விதாகினக அப்படின்னா எரிக்கின்ற. இது வரைக்கும் நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம், பாதியை பார்த்து முடிச்சுட்டு போனோம். இனி 2வது வரைக்கும் வருகின்றோம். ஆகாராக ராஜசேஷ்டாக. இப்படிப்பட்ட ஆகாரம் ரஜோகுணத்தில் இருப்பவர்களுக்கு பிரியமாக இருக்கும். ராஜசஸ்ய இஷ்டாக, ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் இப்படிப்பட்ட உணவை எடுத்து கொள்வார்கள். அதாவது நாம் இப்படிப்பட்ட உணவில் விருப்பமாக இருந்து கொண்டிருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், நமக்கு ரஜோகுணம் அதிகமாக இருக்குது.
இப்போ ரஜோகுணத்திலிருந்து சத்துவகுணத்திற்கு போகணும்னா அதற்கு என்ன உபாயம்னு ஒரு கேள்வி வருகின்றது. ஏன்னா எல்லாம் என்ன சொல்கிறார்கள், எனக்கு கோபம் வருது, பொறுமை இல்லை, மனதில் வெறுப்பு இருந்து கொண்டிருக்கின்றது, மனது ரஜஸ்லேயே இருக்குது, சாத்விகமான நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் உணவு ஒரு உபாயம். உணவு மட்டுமல்ல, உணவு ஒரு முக்கியமான உபாயமாக இருக்கின்றது. இது ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் விரும்புகின்ற உணவு இது. இப்போ இதில் நம்ம மற்றதையும் சேர்த்தி கொள்ள வேண்டும். அதிகமாக உட்கொள்ளுதல், கால நியமம் இல்லாமல் உட்கொள்ளுதல், எப்பெல்லாம் நேரம் போகவில்லையோ, டைம் பாஸ் வேணுமோ அப்பெல்லாம் என்னென்னா அதிகமாக சாப்பிடுதல். பிறகு இனி ஒன்று, ஏதாவது சாப்பிடும்போது பாட்டிலில் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிரும், வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி வாயில் போட்டு கொள்வார்கள். அப்போது அவர்களுடைய வயிற்றை குப்பை தொட்டியை விட கேவலமாக ட்ரீட் பண்ணிருக்கிறார்கள். ஏன்னா குப்பை தொட்டியில் போட்டால் வேஸ்ட்டாக போகுதில்ல, அதனால் வயிற்றில் போட்டுக்குவோன்னு சொல்லி. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. அதாவது அன்னம்னு நிந்தியா, அன்னத்தை நிந்தனை பண்ணக்கூடாது, அன்னத்தை வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு வேல்யூ தான். நம்ம உணவை மதிக்கணும், உணவை வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்கிறது ஒன்று. அதே சமயத்தில் அன்னமய கோஷத்தையும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாதல்ல. அன்னமய கோஷம்னா நம்மளுடைய உடல், உணவு கெட்டுவிடக்கூடாதுங்கிறதுக்காக உடலையும் கெடுத்து விடக்கூடாது. அதனால் நம்ம உணவை வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு வேல்யூ தான். அதை விட பெரிய வேல்யூ நம்முடைய அன்னமய கோஷத்தையும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. கிடைச்ச உடலை நம்ம காப்பாற்ற வேண்டும். அதற்காக உணவை வேஸ்ட்டு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தால் பரவாயில்ல. ஆனால் அதற்கு முன்னாடியே உணவு தயாரிக்கிறது, சூழ்நிலையெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாத மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா சில பேர்த்துக்கு எடுத்து கொடுக்கறதுக்கோ எடுத்து போடுறதுக்கோ மனசு வராது. அதனால் வாயில் போட்டு போட்டு பழக்கம். பிறகு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தால் டப்பாவில் போகும்போது எடுத்து வாயில் போட்டுக்கிறது. இப்படி தேவையில்லாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி இருக்கிறார்கள். இதெல்லாம் ரஜோகுணத்தினுடைய விளைவு. பிறகு எந்த உணவெல்லாம் நமக்கு ஒரு அடிக்ஷனை கொடுக்குமோ அதெல்லாம் ரஜோகுணமான உணவு. எந்த உணவு நம்மை இது சார்ந்திருக்க செய்யுமோ, அதற்கு உதாரணம் ஒருவர் தொடர்ந்து பால் சாப்பிட்டு இருந்தார்னா, காலையிலோ மாலையிலோ பாலோ அல்லது அதர் ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு இருந்தார்னா, ஒரு நாள் கிடைக்கல அப்படின்னா அது அவரை பாதிக்காது. ஏன்னா அது அடிக்ஷன் கொடுக்குற உணவு அல்ல. ஆனால் இந்த காஃபி டீ இருக்கே, அதை சாப்பிட்டு பழகியவர்களுக்கு ஒரு நாள் அது கிடைக்கவில்லை என்றால் அன்னைக்கு அவ்வளோதான், அன்னைக்கு நாளே வேறு நாளாக மாறிவிடும். அன்னைக்கு நாள் பூரா அவர்களுக்கு யமகண்டம் தான் அல்லது ராகு காலம் தான். அவர்கிட்ட யார் போனாலும் அன்னைக்கு ராகு காலம், 24 hours ராகு காலம். காரணம் என்னென்னா அது அடிக்ஷனை கொடுக்கின்ற உணவு. அதில் இருக்கிற நிக்கோட்டின் பழகி பழகி அது ஒரு நாள் இல்லைன்னா அது ஃபிசிக்கல் மென்டல் அடிக்ஷனை கொடுத்துரும். இப்போ எந்த ஃபுட்டு, எந்த உணவு நம்ம அடிக்ட் பண்ணுமோ அதெல்லாம் ராஜசமான உணவு. சாத்விகமான உணவு நம்மை அடிமைப்படுத்தாது. அப்படி அடிக்ஷனை கொடுக்கின்ற உணவு, அதிகமாக உட்கொள்ளுவது, அதிகமான உப்பு காரம் புளி, இதெல்லாம் ராஜசமான உணவு. இனி அடுத்த பகுதியில் இந்த ராஜசமான உணவினுடைய விளைவை பகவான் கூறுகின்றார். ராஜசமான உணவை எடுத்துட்டு அதனுடைய விளைவு என்ன, அதை கடைசி பகுதியில் கூறுகின்றார். துக்க சோக ஆமய பிரதாகா. பிரதாகா என்றால் கொடுக்கும். இந்த மூன்றையும் அது கொடுக்கும். ராஜசமான உணவு இந்த மூன்று கொடுக்கும். ஒன்று துக்கம். துக்கம் என்பது அந்த உணவை உட்கொண்டு இருக்கின்ற காலத்தில், சாப்பிடும் பொழுதே அது துக்கத்தை கொடுக்கும். சில பேர் சாப்பிடும்போது பார்த்தா ஏதோ போர் புரிகிற மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் வேர்த்து அவ்வளோ தூரம் துக்கத்தை கொடுக்கும். சாப்பிடும் பொழுதே அது துக்கத்தை கொடுக்கும். சோகம் அப்படின்னா சாப்பிட்டதற்கு பிறகு அது சோகத்தை கொடுக்கும். சோகத்தை கொடுக்கும் அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மலைப்பாம்பு போல் நெளிந்து கொண்டு இருப்பார்கள். ஏன்னா ஓவராக சாப்பிட்ருப்பார்கள். பிறகு அதற்கு பிறகு அது சோகத்தை கொடுக்கும். வயிற்று வலி இது போன்ற சோகத்தை கொடுக்கும் அது சாப்பிட்டதற்கு பிறகு. ஆமயம்னா நோய், கொஞ்ச நாளுக்கு பிறகு. அன்னைக்கே வர்றது சோகம், சாப்பிடும் பொழுது வருவது துக்கம், சாப்பிட்டு சில நாட்கள் பிறகு வருவது ஆமயகன நோய். உடலுக்கு நோயை இந்த உணவு கொடுக்கும். ராஜசமான உணவும்
தாமசமான உணவும் உடலுக்கு நோயை கொடுக்கும். அதாவது உணவு இல்லாமல் உணவு பற்றாக்குறையினால் இறப்பவர்கள் 2%. அதிகமாக உண்டு உணவை மிஸ்யூஸ் பண்ணி சாப்பிட்டு அதனால் இறப்பவர்கள் 98%. இந்த உலகத்தில் உணவு தட்டுப்பாடுன்னு சொல்கிறோம். அளவாக சாப்பிட்டாங்கன்னா எவ்வளோ உணவு மீதியாகும் தெரியுமோ? எல்லாம் அதிகமாக சாப்பிட்டு உணவு தட்டுப்பாடு விடுகிறது. நம்ம அதிகமாக உட்கொண்டு தான் நோயை வளர்த்தி கொள்கின்றோமே தவிர அளவாக உட்கொண்டால் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ண வேண்டியது இல்லை. பாதி பூமியை சும்மாவே வச்சுருக்கலாம். ஏன்னா அவ்வளவு உணவு மீதியாகும். இது என்ன தெரியுதுன்னா, அதிகமாக உட்கொள்கிறார்கள். அதனால் தேவையானவர்களுக்கும் கூட உணவு கிடைப்பதில்லை. அப்படி நம்முடைய உடலுக்கு நோய் அதிகமாக வர காரணம் அதிகமாக நாம் உட்கொள்வது தான். யாருமே குறைவாக உட்கொள்வதனால நோயோ அல்லது பலகீனமோ வருவதில்லை. அதிகமாக உட்கொண்டு தான் உடலை அழித்து கொள்கின்றார்கள். அப்படி நோய், துயரம், சோகம், துக்கம், சோகம், ஆமயம் இவைகளெல்லாம் ரஜோகுணமான உணவிலிருந்து வருகின்றது. ரஜோகுணமான உணவுக்கும் தாமசமான உணவுக்கும் அவ்வளவு வேறுபாடு இல்லை. இரண்டுமே நமக்கு துன்பத்தையும் நோயையும் கொடுக்கின்ற உணவுகள் அல்லது உணவு பழக்கங்கள். இனி அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் தாமசமான உணவை பற்றி பேசுகின்றார். எது சாத்விகமான ஆகாரம்னு சொன்னார். அதை சொல்லும் பொழுது சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் விரும்புகின்ற ஆகாரம் இது, இப்படிப்பட்ட ஆகாரம்னு சொன்னார். ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் விரும்புகின்ற உணவு இப்படிப்பட்டதுன்னு சொன்னார். இனி தமோ குணத்தில் இருப்பவர்கள் விரும்புகின்ற உணவு எது? ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார்கள். தமோ குணத்தில் இருப்பவர்கள் தூங்குவார்கள். எழுந்த உடனே ஏதாவது சாப்பிடணும், சாப்பிட்ட உடனே சாப்பிட்ட டயர்டுக்கு தூங்கணும். அதற்கு பிறகு என்னென்னா, தூங்கி எழுந்த உடனே ஏதாவது சாப்பிடணும். சாப்பிட்றதே அவங்களுக்கு பெரிய ஆக்டிவிட்டி, பெரிய சாதனை. அதனால் உடனே ஓய்வு தேவைப்படும். இப்படி ரொம்ப டல்லாக தமோ குணத்தில் இருப்பவர்கள் எப்படிப்பட்ட உணவை விரும்பி உட்கொள்வார்கள் அதை இங்கு பகவான் கூறுகின்றார். அடுத்த 10வது ஸ்லோகம். யாதயாமம் கதரசம் பூதி பர்யுஷிதம் சயத் உச்சிஷ்டமபி சாமேத்யம் போஜனம் தாமசப்ரியம். போஜனம் தாமசப்ரியம். தாமச பிரியம்னா தமோ குணத்தில் இருப்பவர்களுக்கு பிரியமான போஜனம். இங்கு போஜனம்னா உணவு. தமோ குணத்தில் இருப்பவர்கள் விரும்பி உட்கொள்கின்ற உணவு இவைகள் என்று இதெல்லாம் பகவான் உதாரணத்துக்கு சிலது சொல்கின்றார். என்னென்ன? முதல் யாதயாமம். யாதயாமமான உணவு. யாதயாமம் என்றால் தேவையான அளவு சமைக்காத உணவு. மந்த பக்குவம். மந்த பக்குவம்னா ஒரு உணவை எவ்வளவு தூரம் சமைக்கணுமோ அவ்வளவு தூரம் சமைக்காமல் உட்கொண்டால் அது தாமசம். பழங்களெல்லாம் அதற்குள்ளேயே உஷ்ணமாகி சமைத்து பழமாக மாறிவிடுகிறது. காய்கறிகளெல்லாம் நாம் சமைக்க வேண்டும். அப்படி சமைக்காமல் சாப்பிட்டால் அது தாமசமான உணவு. சில காய்களை நம்ம பச்சையாக சாப்பிடுகின்றோம். அது அந்த காலத்தில் நல்லா இருந்தது. காரணம் என்னென்னா, பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் கிடையாது, மருந்தெல்லாம் அடிக்காமல் தூய்மையாக இருந்தது. அதனால் அதை கொஞ்சம் பச்சையாக சாப்பிட்டாலும், இந்த சாலட்னு சொல்கிறோமே, காய்கறிகளை வேக வச்சாமல் சில கேரட் போன்ற காய்கறிகளை சாப்பிட்டாலும் உடலுக்கு எந்த நோயும் வராமல் இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் எல்லா காய்கறிகளுக்கும் மருந்தடிக்கிறார்கள். அது எதற்குனா, சில பூச்சிகளெல்லாம் அதை சாகடிக்கிறது. இப்போ அந்த மருந்துடன் அந்த காய்கறிகளெல்லாம் இருக்கின்றது. அதனால் இப்போ ரீசண்டாக ஒரு லா பண்ணியிருக்காங்க. என்னென்னா, சில முக்கியமான ஹோட்டலில் சாலடு வைக்கக்கூடாது.
அதை வந்து அட்லீஸ்ட் ஹாஃப் வேகணும் அல்லது முழுமையாக வெந்திருக்க வேண்டும்னு சொல்லி. அது மட்டும் அல்லாமல் காய்கறிகளை ராவாக சாப்பிட்டோம்னா அதற்கு தகுந்த உழைப்பு நம்ம உடலில் இருந்தால் தெரியாது. அதை வேக வச்சு சாப்பிட்றதே அதற்கு தகுந்த உழைப்பு நம்மக்கிட்ட கிடையாது. இனி அப்படியே பச்சையை சாப்பிட்டா அதற்கு தகுந்த உழைப்பு நம்மிடம் இல்லை. ஏன்னா எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, யாரும் பக்கத்தில் போய் கூட ஆன் ஆஃப் பண்ணுறதில்லை. இவ்வளவு தூரம் சோம்பேறியாக இருக்கிற நமக்கு உணவில் ரொம்ப ஸ்ட்ரென்த்தோடு போச்சுன்னா அது என்ன அப்படியே கொலஸ்ட்ராலாக அங்கங்கே தங்கிக்குமே தவிர உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்காது. இப்போ சாஸ்திரப்படி காய்கறிகளையும் மற்ற பொருள்களையெல்லாம் நன்கு வேக வைக்க வேண்டும். இந்த அறவேக்காடுன்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. அறவேக்காடுன்னு சொன்னால் பாதி வெந்த உணவு. சில ஆட்களுக்கு அந்த பேர் இருக்கும், அறவேக்காடுன்னு பேர் வச்சுருப்பாங்க. பாதி பக்குவமானவன் அர்த்தம், ஒழுங்காக இல்லாதவன் அர்த்தம். அப்படி யாதயாமம்னா மந்த பக்குவம், தேவையான அளவு சமைக்காத. சில பேர் கேஸ் தீர்ந்து போகும்னு பாதியில் எடுத்து விடுவார்கள், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி அது தீர்ந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளவு வெந்திருக்கணுமோ அவ்வளவு வெந்திருக்க வேண்டும். இனி இதற்கு ஆப்போசிட்டான ஆள் இருக்குது, அது இரண்டாவது சொல். இப்போ யாதயாமம்னு சொன்னால் தேவை அளவு சமைக்காதது. இரண்டாவது கதரசம். கதரசம்னா அதிகமாக சமைத்து விடுதல், அதிபக்குவம், அதிகமாக வேக வச்சிடுறது. இது மந்த பக்குவம் இருக்கக்கூடாதுன்னு போன உடனே அதிகமாக வேக வச்சுட்டா அடுத்தது வந்துடும். அதிகமாக வேக வைத்து விட்டால் கதரசம்னு பகவான் சொல்கிறார். ரசம்னா அதில் இருக்கின்ற சாரம், சத்து. ரசம் அதிகமாக வேக வச்சு அதில் இருக்கிற சத்தை எல்லாம் அனுப்பிச்சி விட்டுறது, வெறும் சக்கையை மட்டும் நம்ம சாப்பிட்றது. அப்படி கதரசம். கதரசம்னா அதிபக்குவம், ஓவர் குக்குடு, அதிகமாக சமைத்து விடுதல். கொல கொலன்னு இருக்கிறதுன்னு சொல்லுவார்கள் அல்லவா, அப்படி இருக்கக்கூடாது. அப்போ அளவாக இருக்க வேண்டும். நாம் அதை சமைக்கும் பொழுது தேவையான அளவு சமைக்காமலும் தேவைக்கு மீறியும் சமைக்காமலும் இருக்க வேண்டும். கதரசம். இந்த கதரசம் சமையல்னால் வரலாம், அதிகமாக அதை வேக வச்சிடலாம். அல்லது ஓல்டு, அதிக நேரம் இருக்கிறதுனால அதனுடைய ரசம் போகலாம். சமைக்கும்போது சரியாக சமைச்சிருப்போம், திங்கக்கிழமை சமைச்சிருப்போம், வியாழக்கிழமை சாப்பிடுவார்கள். என்ன ஆகும்னா ரசமெல்லாம் திங்கக்கிழமையே போயிருக்கும், மீதியெல்லாம் சக்கை தான் இருக்கும். அப்போ டியூ டு ஓல்டு, அது ரொம்ப நாள் ஆகிறதுனால அதனுடைய ரசம் போயிருக்கலாம். ரசம்னா அதனுடைய சக்தி, அதனுடைய சாரம். அல்லது சமைக்கும் பொழுதே அதிகமாக சமைச்சு அந்த உணவில் இருக்கின்ற சக்தி இழக்கப்படலாம். யாதயாமம், கதரசம். அடுத்தது பூதி. பூதி என்றால் துர்நாற்றம், சரியான வாசனை, அசிங்கமான வாசனை, துர்வாசனை. நம்ம சாப்பிட்ற உணவு வாசனையும் நல்லா இருக்கணும். மூக்கில் சாப்பிடாட்டியும் கூட நம்ம சாப்பிட்றது வாயில் தான். ஆனால் எதுக்கு பகவான் வாய்க்கு பக்கம் மூக்கு வச்சுருக்காருன்னா நல்ல வாசனையோட உணவை சாப்பிடுன்னு இருக்கிறதுக்காக. அப்படி துர்நாற்றம் வரக்கூடாது. இந்த துர்நாற்றம், துர்கந்தி, அதுதான் பூத்தின்னு சொல்கிறது. அது சமையல்னால் வரலாம். இந்த அரிசியை ஒரு மாதிரி சமைச்சா ஒரு மாதிரி வாசம் வரும். இப்போல்லாம் குக்கரில் அது வருதோ இல்லையோ தெரியல, முன்னே வரும். அல்லது மற்ற உணவில் சில விதமான பேட் ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் வரக்கூடாது. அல்லது மீண்டும் ஓல்டு, அதாவது இன்று சமைத்த 2-3 நாட்கள் பிறகு ஒரு துர்நாற்றம் வர ஆரம்பித்து விடும், அதை உட்கொள்ளக்கூடாது. அந்த நாற்றம் வருவதற்கு முன் அதை நம்ம உண்டு விட வேண்டும். அப்படி துர்நாற்றம். அல்லது சில உணவே துர்நாற்றத்தை கொடுக்கும், அது மூக்கை பொறுத்து இருக்குது. சில மாமிசத்தை எல்லாம் சமைச்சா அது துர்நாற்றம் பலருக்கு, சிலருக்கு அது சுகந்தியாக இருக்கும். அப்படி மாமிசம் முதலிய உணவுகள் துர்நாற்றத்தை கொடுக்கின்றது. அப்படி சில உணவே துர்நாற்றத்தை கொடுக்கும், அப்படிப்பட்ட உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லது அதிக நேரம் வைத்திருப்பதனால் அல்லது சரியாக சமைக்காததனால் கெட்டு விடுவதனால் உணவெல்லாம் துர்நாற்றம் வரும், அந்த நாற்றம் இருக்கக்கூடாது. பூதி. தமோ குணத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் பிடிக்கும், அதை அப்படியே மூக்கில் வச்சு வேற சுவாசித்து உள்ளே சாப்பிடுவார்கள், துர்நாற்றம். அதற்கு அடுத்தது பர்யுஷிதம். பர்யுஷிதம்னா பழைய உணவு, ஓல்டு ஃபுட். இரவு முழுவதும் வைத்திருக்கின்ற உணவு, ஒரு 6-7 மணி நேரத்துக்கு மேலே அந்த உணவு வைத்திருக்கக்கூடாது.
சாம்பாரெல்லாம் பண்ணோம்னா, சாம்பாரோ குருமாவெல்லாம் பண்ணோம்னா மீறினா 3 மணி நேரம் 4 மணி நேரம், அதற்கு மேல் வைத்திருக்க கூடாது. இப்படி சொன்ன உடனே அடுத்த கேள்வி கேட்பீர்கள், ஃப்ரிட்ஜை எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி. ஃப்ரிட்ஜை எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால், சமைக்கிறதுக்கு முன்னாடி காய்கறியை வைக்கிறது கண்டுபிடிச்சாங்களே தவிர சமைச்சதுக்கப்புறம் சாம்பார் ரசத்தை வைக்கிறதுக்கு அல்ல. அப்படி ஃப்ரிட்ஜு சமைப்பதற்கு முன் காய்கறிகளையோ மற்றதையோ பாலையோ வைக்கிறதுக்கு தான் அது கண்டுபிடிச்சாதுங்க. ஆனால் அவங்க பயன்படுத்துகிற விதம் வேறையாக இருக்குது. அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதெல்லாம் தாமசம்தான். சமைக்கப்பட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் அது தாமசமான உணவு. அதான் பரியுஷிதம், பழைய புராதனம். அதற்கு அடுத்தது உச்சிஷ்டம். உச்சிஷ்டம் அப்படின்னு சொன்னால் மீதியான உணவு, எச்சில் பட்ட உணவு. இதற்கு இனியொரு பொருளும் இருக்கின்றது. தவறானவர்களிடமிருந்து பெறுகின்ற உணவு, தவறான விதத்திலிருந்து வாங்குகின்ற உணவு. ரொம்ப பேர்த்து சாப்பாடு போட்டே காரியத்தை சாதித்து விடுவார்கள். அப்படி தவறானவர்களிடம் தவறான விதத்தில் மீதியான எச்சில் பட்ட உணவு, அது உச்சிஷ்டம். பகவானுக்கு நம்ம உணவு படைக்கிறோம். நம்முடைய பாவனை பகவான் சாப்பிட்டார் அப்படிங்கிறது தான் பாவனை. பிறகு பகவான் சாப்பிட்டதற்கப்புறம் மீதி இருக்கே, அது உச்சிஷ்டம்னு சொல்லக்கூடாது, அது பிரசாதம். அப்படி பகவானுக்கு படைச்சு பகவானிடமிருந்து வருகின்ற மீதி பிரசாதம். பிறகு லோக்கல் ஆசாமியெல்லாம் இருக்காங்களே, அவங்க சாப்பிட்டு அது மீதி உச்சிஷ்டம். அந்த காலத்துல எல்லாம் கணவன் சாப்பிட்டதற்கு பிறகு அதே பிளேட்டில், அந்த காலம்னு சொல்லியிருக்கேன், அதே பிளேட்டில் சாப்பிடுவார்கள் மனைவி. அது உச்சிஷ்டம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கணவனை குருவாக தெய்வமாக கருதிய காலம். அப்போ அது என்னென்னா உச்சிஷ்டம் அல்ல, அது பிரசாதம். ஆனால் மற்றவர்களிடம் எச்சில் பட்ட உணவு, அதை ஏன் சாப்பிட்றோம்னா அந்த டேஸ்ட்டை துறக்கிறதுக்கு நம்ம மனசு இல்லை. அதனால் அப்படிப்பட்ட பாவனையில் சாப்பிடுகின்ற உணவு உச்சிஷ்டம். மீதியான அசுத்தமான உணவு அது உச்சிஷ்டம். ச அமேத்யம். இறுதியாக அமேத்யம். மேத்யம் அப்படின்னா இறைவனுக்கு படைக்கக்கூடிய, இறைவனுக்கு படைக்க யோக்கியமான. அமேத்யம்னு சொன்னால் இறைவனுக்கு படைக்க யோக்கியமற்ற உணவு. நிஷித்தம் அப்படின்னு அர்த்தம். சாஸ்திரத்தினால நிஷேதம் செய்யப்பட்ட உணவு நிஷித்தம், அமேத்யம். அதெல்லாம் மாமிசம் முதலியவைகள், அதெல்லாம் சாஸ்திரத்தில் நிஷேதம் பண்ணியிருக்கு. இந்த உணவை உட்களஞ்சியம் ந பக்ஷயேத் அப்படின்னு வேத வாக்கியம். மாமிசத்தை உட்கொள்ளாதே அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அது நிஷித்தம். அதை நம்ம பகவானுக்கு படைக்க முடியாது. சில பேர் படைத்து கொண்டு உட்கொள்கிறார்களேன்னா, அப்போ அவர்கள் படைக்கின்ற கடவுள் ராஜசமான தேவதை, தாமசமான தேவதை. அதாவது ஒரு மலை பிரதேசம், அங்கே இருப்பவர்களெல்லாம் மலை ஜாதி மக்கள். அங்கே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மலை ஜாதி மக்களுக்காக பக்தி வரட்டும்னு சொல்லி ஒரு விநாயகருடைய சிலையை வச்சுருக்கார். ஆனால் அவர்களெல்லாம் என்ன செய்துள்ளார்கள், அந்த விநாயகரையும் அவர்கள் கும்பிடுவார்கள். ஆனால் ஆடெல்லாம் வாங்கி சாப்பிடணுமே, அதனால் ஒரு கருப்புராயன்னு ஒன்று வச்சு விடுவார்கள். காரணம் என்ன, அந்த கருப்புராயன் சாமிக்கு தான் ஆடை கொடுக்க முடியும். அப்படி அவர்களுக்கு என்னதான் சாத்விகமான தேவதைகளை வச்சாலும் அவர்கள் ஒரு கல்லை வச்சு இது கருப்புராயன்னு வழிபட ஆரம்பித்து விடுவார்கள். ஏன்னா அந்த சாமிக்கு தான் இது ஆடு கோழி இதையெல்லாம் கொடுக்க முடியும். இவருக்கு அந்த சாமிக்கு கொடுக்கறத விட அவர்களுக்கு கொடுத்து கொள்ள வேண்டும். அதனால் அப்படி ஒரு தேவதைகளை உருவாக்கி கொள்வார்கள். அப்படி மலைஜாதி மக்களிடம் சென்றால் அவர்கள் ஒரு கருப்புராயனை வச்சு கொள்வார்கள். எதற்குனா இந்த மாதிரி உணவை படைத்து உட்கொள்ள. இப்போ இதுலேயும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஏன்னா அட்லீஸ்ட் இதைய படைக்கிற அளவாவது அவர்களுக்கு சித்த சுத்தி வருகின்றது என்பதற்காக. அப்படி சாத்விகமான தேவதைகளுக்கு படைக்க யோக்கியமில்லாத உணவு அமேத்யம், நிஷித்தம். சாஸ்திரத்தில் உட்கொள்ளக்கூடாது என்று சொல்லப்படுகின்ற உணவு. இதெல்லாம் தாமச பிரியம், தமோகுணத்தில் இருப்பவர்கள் உட்கொள்கின்ற உணவு. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட உணவில் நம்ம மன இருந்தால், விரும்பி உட்கொண்டிருந்தால்
இந்த உணவை நாம் மாற்றி சாத்விகமான ஆகாரத்திற்கு செல்ல வேண்டும். சாத்விகமான ஆகாரமானது நம்முடைய மனதை சாத்விகமாக மாற்றும். அதனுடைய விளைவாக நம்ம சொன்னது போல சாத்விகமான ஸ்ரத்தை, ஞானம், பாவனா, கர்ம பலம், வாழ்க்கை. இப்போ நம்முடைய வாழ்க்கைக்கும் உணவுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து விடுவார்கள். நான் ஒரு ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஏதோ ஒரு கேம்ப் நடந்துட்டு இருந்தது, இந்த உணவு சம்பந்தமான கேம்ப். எல்லாம் ஒரு கிளாஸ் வச்சுட்டு ஒரு ஸ்பூனில் ஏதோ சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அரை மணி நேரமாக. நான் யோசித்தேன், அரை மணி நேரமாக ஸ்பூனில் என்ன சாப்பிடுகிறார்கள்னா தண்ணீர். ஏன்னா தண்ணீரை சாப்பிடக்கூடாது, மென்று சாப்பிடணுமா தண்ணீரை. இதெல்லாம் என்னென்னா இது ஒரு எக்ஸ்ட்ரீம். அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக வேண்டாம். அதே சமயத்தில் உணவில் கவனம் கொடுக்காமையும் இருக்க வேண்டாம், உணவிலேயே கவனமும் இருக்க வேண்டாம். ஏன்னா அப்படி இருந்தோம்னா அன்னமய கோஷத்திலேயே தான் இருப்போம். ஓரளவுக்கு உணவில் கவனம் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது இனி ஒரு சந்தேகமும் வரலாம். சந்நியாச ஆசிரமத்தில், பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருப்பவங்களுக்கு பிக்ஷை எடுத்து உட்கொள்ள வேண்டும்னு ஒரு நியமம் இருக்குது. ஒருவர் போய் எனக்கு சாத்விகமான ஆகாரம் போடுங்கன்னு கேட்டால் பிக்ஷை கொடுப்பாங்களா? யார் பிக்ஷை கொடுப்பா? இருக்கிறதுலையே வேஸ்ட் ஆகி அவர்கள்னாலையும் சாப்பிட முடியாதான் பிச்சைக்காரனுக்கு போகுது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ சந்நியாச ஆசிரமத்தில் இருப்பவர்களுக்கு சில சமயங்களில் பிக்ஷை எடுத்து வாழ்பவர்கள், அதாவது ஒரே இடத்திலிருந்து சிஷ்யர்கள் உருவானா அப்படிப்பட்ட கஷ்டம் வராது. அவர்கள் சாத்விகத்திலையும் சாத்விகமான ஆகாரத்தை கொடுப்பார்கள், ஸ்ரத்தை இருப்பதனால். ஆனால் பாரிவ்ராஜகராக இருந்தால், ஒரு இடத்துல 3 நாட்கள் மேல் தங்காமல் அப்படியே பாரிவ்ராஜகராக இருந்தால் அவர்களுக்கு தூய்மையான உணவு கிடைக்காது. அப்போ அவர்கள் ராஜச தாமச உணவை உட்கொள்கிறார்களேன்னு சந்தேகம் வந்தால், இந்த உணவு நம்ம மனநிலை ஓரளவு இருக்கிற வரைக்கும் தான் பாதிக்கும். நம்ம மனநிலை மிக தூய்மையாகிவிட்டால் எந்த உணவும் நமக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது. ஏன்னா அந்த நிலையில் இருப்பவர்கள் அரை வயிறோ காவயிறோ தான் சாப்பிடுவார்கள். அதெல்லாம் உணவு அவர்களை எந்த விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஒரு பாவி அவர்களுக்கு உணவை கொடுத்தாலும் சரி, யோகி உணவை கொடுத்தாலும் சரி, அல்லது தாமசமான போஜனம் கிடைச்சாலும் அவர்கள் அதிகமாக உட்கொள்ளாமல் அவர்கள் அளவாக உட்கொள்வதனால் அவர்களிடம் இருக்கின்ற வைராக்கியத்தினால், தவத்தினால் இந்த உணவு அவர்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. இதை கேட்ட உடனே அப்போ எனக்கும் பாதிக்காதுன்னு சாப்பிட்டு விடக்கூடாது. இது சன்னியாசிகளுக்கு, பிரம்மச்சாரிகளுக்கும், ஆனால் அவர்களுக்கு தெரியாத உணவு எப்படி இருக்கும்னு சொல்லி. இதெல்லாம் இந்த காலத்தில் கிடையாது. அந்த காலத்தில் அப்படி இருந்தது. அந்த சந்தேகத்துக்காக இந்த பதிலை நம்ம பார்த்தோம். ஆகவே உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதிக கவனமாகவும் இருக்க வேண்டாம், கவனம் இல்லாமலும் இருக்க வேண்டாம். இந்த உணவை கேட்ட உடனே சில பேர் அப்படித்தான், உணவு தான் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் உணவை பற்றியே பேச்சு. இதை செய்ய, அதை பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு சொல்லி. அப்படி இருக்கக்கூடாது. உணவுங்கிறது ஒரு போர்ஷன், ஒரு ஆஸ்பெக்ட். சில சமயங்களில் நமக்கு சாத்விகமான உணவோ ஏதாவது கிடைக்கலினாலும் கூட அதை தியாகம் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயந்தான். அப்படி உணவில் நியமம் இருக்க வேண்டும். சாத்விகமான உணவை எடுத்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கு கருத்து. எல்லாத்துலேயும் பேலன்ஸ்டாக இருக்கிறது தான் வேதாந்தமே தவிர ஏதாவது எக்ஸ்ட்ரீம்குள்ளே போகிறது அல்ல. இனி அடுத்தது இந்த 3 ஸ்லோகத்தில் பகவான் ஆகாரத்தை பற்றி கூறினார். 4 டாப்பிக்கை ப்ராமிஸ் பண்ணார். ஆகாரம், யக்ஞம், தபஸ், அதற்கடுத்தது தானம். இதில் 3 குணத்தில் பேசி வருகின்றார். இனி அடுத்ததாக யக்ஞம் 11, 12, 13 இந்த 3 ஸ்லோகங்களில் 3 விதமான யக்ஞத்தை பற்றி பகவான் பேசுகின்றார். சாத்விகமான யக்ஞம் 11வது ஸ்லோகம். அபலாகாங்க்ஷிபிர் யக்ஞஹ விதித்ருஷ்டோ யயுஜ்யதே யஷ்டம் வ்யமேவேதி மனஹ சமாதாய சாத்விகஹ. 3 விதமான யக்ஞம்
சாத்விக யஜ்ஞம், ராஜச யஜ்ஞம், தாமச யஜ்ஞம். இங்கு யஜ்ஞக என்ற சொல்லுக்கு 2 பொருள்கள் இருக்கின்றன. முதல் பொருள் இறைவனை நாம் வழிபடுதல், இறைவனை வழிபடுகின்ற முறை, வர்ஷிப். யாகங்களை மூலமாகவோ அல்லது பூஜை, நாம் செய்கின்ற பூஜை அல்லது யாகங்கள் அல்லது வழிபாடு. வழிபாடுன்னு சொன்னால் எல்லாம் வந்துடும். அந்த வழிபாட்டை யாகம் மூலிமா செய்வோம், பூஜை மூலிமா செய்யலாம், அதெல்லாம். இனி ஒரு பொருள் நம்முடைய டியூட்டி, கடமை. நம்முடைய கடமையையே சாத்விகமாக செய்யலாம், ராஜசமாக செய்யலாம், தாமசமாக செய்யலாம். எப்படி பண்ணுனா அது சாத்விகம், எப்படி செய்தால் ராஜசம், எப்படி செய்தால் தாமசம். நம்ம கடமையை செய்யறதுனால மட்டும் நமக்கு புண்ணியம் வந்து விடாது. அந்த கடமையை சாத்விகமாக செஞ்சால் தான் அது நமக்கு புண்ணியமே தவிர, சில பேர் கடமையை கடன்னு செய்வார்கள், கடனேன்னு சொல்லிட்டு அதை அப்படியெல்லாம் செஞ்சால் அது பாவம்தான் நமக்கு கொடுக்கும். அதுதான் இனி வருகின்ற 3 ஸ்லோகத்தில் பகவான் கூறுகின்ற கருத்து. ஆகவே இங்கு யஜ்ஞம் என்றால் நாம் மேற்கொள்கின்ற பூஜை, நம்முடைய கடமைகள். இன்னும் ஒர்க் இஸ் வர்ஷிப்னு சொல்லப்படுகிறது. நம்முடைய ஒர்க்கே வர்ஷிப், நம் செய்கின்ற நம்முடைய டியூட்டி, கடமையே அது ஒரு வழிபாடு ஆகின்றது. இங்கே பகவான் சில நியமங்களை கொடுக்கிறார். இந்த நியமங்களுடன் பூஜையோ கடமையோ செய்யப்பட்டால் அது சாத்விகமான கடமை அல்லது சாத்விகமான பூஜை வழிபாடு. அது என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். முதல் நியதி விதி திருஷ்டக. விதி திருஷ்டக இதை நம்ம 2லையும் சேர்த்திக்கணும். நம்முடைய கடமையிலையும் சேர்த்திக்கணும், நாம் செய்கின்ற பூஜை வழிபாட்டு முறை, இறைவனை வழிபடுகின்ற விதம், அதிலையும் சேர்த்து கொள்ள வேண்டும். விதி திருஷ்டக என்றால் சாஸ்திரப்படி இருத்தல். விதினா சாஸ்திர சோதனா, சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி செய்தல். நம்மாக ஒரு கற்பனை பண்ணிட்டு பூஜை முறைகளை எல்லாம் ஆரம்பித்து விடக்கூடாது. சமுதாயத்தில் அப்படியெல்லாம் வரும். திடீர்னு ஒரு விதமான பூஜைகள், திடீர்னு ஒரு விதமான விதி எல்லாம் ஏற்படும். ஒரு ஊரில் திடீர்னு இந்த எருமையெல்லாம் கொன்று காளி தேவிக்கு படைக்கிற மாதிரி ஒரு கல்ட்டு வந்தது. அது கொஞ்ச நாள் இருக்கும், பிறகு சென்று விடும். அப்படி நம்மாக ஒரு கற்பனை செய்து பூஜைகளை எல்லாம் உருவாக்கக்கூடாது. பெரியவர்கள் அல்லது சாஸ்திரம் சொன்னபடி இருக்க வேண்டும். விதி திருஷ்டக. மேலும் யாகத்தில் சில விதிமுறைகளெல்லாம் இருக்குது. முதல்ல பாலை விடணும், பிறகு தயிரை விடணும். இப்படியெல்லாம் தயிர்னா சேரல, முதல்ல பாலை விட்டுக்கிறேன் இப்படின்னெல்லாம் சொல்லி விடக்கூடாது. நம்மளால் இஷ்டத்துக்கு மாற்றிக்க கூடாது. ஏதோன்னு நெருப்பில் விடணும், எது முதல்ல வந்திருக்கோ அதை விடுறது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இங்கெல்லாம் லாஜிக் கிடையாது, கேள்வி கேட்கக்கூடாது. இந்த மாதிரி தான் அக்னிஹோத்திரம் பண்ணணும்னா அந்த விதிப்படி தான் நம்ம பண்ணி ஆக வேண்டும். நெய் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, டால்டா விட்டுறேன் அப்படின்னலாம் சொல்லக்கூடாது. அது நெய்னா நெய் தான், அப்படி அது ஏன்னு கேட்கக்கூடாது. இப்படி சாஸ்திரத்தில் என்ன சொல்லி இருக்கின்றதோ அந்த விதிப்படி யாகம் செய்தல், பிறகு பூஜைகள் செய்தல் நம்முடைய கடமை. இப்போ கடமைன்னு வரும்பொழுது ஒருவர் ரொம்ப அழகா கடமைக்கு லட்சணம் சொல்கின்றார். அதாவது பலனை சொல்லாமல் இதை செய்ய வேண்டும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது நம்முடைய நித்திய கர்ம. இந்த பலன் என்று சொல்வதெல்லாம் காமிய கர்ம. அதற்கு அவர் கொடுக்கின்ற லட்சணம் பல சம்யோகேன சோதிதம் கர்ம காமியம்னு சொல்கிறார். பல சம்யோகேன சோதிதம் கர்ம. சோதிதம்னா விதி, செய் அப்படின்னு உபனிஷத்தோ, அதாவது உபனிஷத்தில் வேதத்தினுடைய கர்மகாண்டம் கூறுகின்றது. இப்போ வேதத்தினுடைய கர்மகாண்டத்தில் சோதிதம்னா இதை செய் அப்படி சொல்லும் பொழுதே பலனோடு அது சொல்கிறது. சொர்க்க காமோ எஜேத, இந்த யாகத்தை சொர்க்கத்தை விரும்புபவர்கள் செய்ய வேண்டும். இப்போ பலனுடன் சொல்லப்பட்ட கர்மமெல்லாம் காமிய கர்ம. பிறகு ஜீவன நிமித்தம், நீ உயிர் வாழ்கின்றாயா, இந்த கடமையெல்லாம் நீ செய்தாக வேண்டும் என்று ஜீவன நிமித்தேன சோதிதம் கர்ம நம்முடைய கடமை. நியதம்னா நம்முடைய டியூட்டி. நீ உயிர் வாழ்கின்றாய் என்றால்
இதையெல்லாம் செய்தாக வேண்டும். உடலை தூய்மையாக வச்சிருக்கிறது, மற்ற கடமைகள், நம்முடைய டியூட்டிஸ். அப்படி விதி திருஷ்டகன சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பலனோடு சொல்லியிருக்கிறதெல்லாம் காமிய கர்மம், அது ராஜசம் அல்லது தாமசத்தில் வந்துடும். பலனை சொல்லாமல் நீ ஜீவித்திருக்கின்றாய் என்றால் இதையெல்லாம் செய்ய வேண்டும்னு சொல்கின்ற கர்மம், அதை நாம் செய்தால் அது சாத்விகமான யஜ்ஞம் அல்லது கடமை. இப்போ முதல் நியதி விதி திருஷ்டக, டியூட்டி, செய்தாக வேண்டும் என்கின்ற நியதி. இனி இரண்டாவது அபலாகாங்ஷிகி. அபலாகாங்ஷிகி என்றால் அந்த செயலினுடைய பலனை எதிர்பார்க்காமல் இருத்தல். முதல்ல செயல் இருக்கின்ற நியமம், எப்படிப்பட்ட செயல் செய்ய வேண்டும்ங்கிறது. இரண்டாவது செஞ்சதற்கு பிறகு வருகின்ற பலனில் இருக்கின்ற ஆட்டிடியூட், பாவனை. பலனில் என்ன பாவனை என்றால் எனக்கு அந்த பலன் வேண்டும் என்று எதிர்பார்க்காத நிலை. காரணம் என்ன? கடமையை செய்யறதே அதோட ஃபுல் ஸ்டாப். கடமையை செஞ்சதற்கு பிறகு அதனுடைய பலன் வருமா வரலையாங்கிறத நம்ம எதிர்பார்க்க கூடாது. இப்படி சொன்ன உடனே ஒரு சந்தேகம் வரும், பலனை எதிர்பார்க்காம யாராவது நாளை ஏதாவது கர்மம் செய்ய முடியுமான்னு சொல்லி, பலனை மனது நம்ம விரும்பாட்டியும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எதிர்பார்க்கத்தான் பார்க்கும். அப்படி புத்தி எதிர்பார்க்கறதுல நமக்கு சாய்ஸ் கிடையாது, வேற வழி இல்லை. புத்தி அப்படி எதிர்பார்க்க, நாம் இதை பண்ணோம்னா அது இதுதான் அவருடைய ரெஸ்பான்ஸாக இருக்கணும்னு தெரியும். அப்படி எதிர்பார்ப்பது புத்தியினுடைய சுபாவம். அந்த எதிர்பார்ப்பில் என்ன ஆட்டிடியூட் இருக்கணுங்கிறது தான் இங்கு நம்ம சாஸ்திரத்தில் கூறுகின்ற கருத்து. எதிர்பார்க்காதேன்னு சொல்லிட்டோம்னா ஒரு குழப்பம் வரும். புத்தி எதிர்பார்க்கின்றது, அதுக்கு நமக்கு சாய்ஸ் இல்லை. இப்போ நம்ம நடந்து போகிறோம், பூ மார்க்கெட் வழியாக போனோம்னா நல்ல வாசனை வரும், அல்லது மீன் கடை வழியாக போனோம்னா அந்த வாசனை வரும். மூக்கு ரெண்டையும் ரிப்போர்ட் பண்ணும், பூவையும் ரிப்போர்ட் பண்ணும், அந்த மீனையும் ரிப்போர்ட் பண்ணும். அதில் நமக்கு சாய்ஸ் கிடையாது. அங்கே போன உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணுன்னு மூக்குக்கிட்ட சொன்னோம்னா அப்புறம் மீன் மார்க்கெட்டை தாண்ட மாட்டோம். ஏன்னா மூச்சுடலினா எப்படி நடக்கிறது? அப்போ மூக்கானது ரெண்டையும் ரிப்போர்ட் பண்ணும். ஆனால் இந்த ரெண்டுலேயும் நமக்கு இருக்கின்ற ஆட்டிடியூட் இருக்கே, அதுதான் நமக்கு துக்கத்தை கொடுக்கும் அல்லது சுகத்தை கொடுக்கும். நம்ம அக்செப்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தால் அந்த ரெண்டுமே நமக்கு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்காது, அதை தாண்டி இருப்போம். அப்படி எதிர்பார்ப்பில் தவறில்லை, அந்த எதிர்பார்ப்பில் பிரசாத புத்தி இருக்க வேண்டும். எது நமக்கு இறுதி பலனாக கிடைக்குதோ அதை ஏற்றுக்கொள்ளுதல், அந்த அக்செப்டன்ஸ் புத்தி தான் சாத்விகம். சுருக்கமாக சொன்னால் நம்மால் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியுதுன்னா சாத்விகமான மனசை அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். ரிஜெக்ஷன் தாமசம், ராஜசம். நான் ஒத்துக்க மாட்டேன், அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால் அது ராஜசம். இப்போ சாத்விகமான மனசு வந்துடுதுன்னா அக்செப்டன்ஸ் வந்துடும். அல்லது எந்த நேரத்தில் நமக்கு அக்செப்டன்ஸ் இருக்கோ அந்த நேரத்தில் நம்ம சாத்விகமான மூடில் இருக்கோம்னு அர்த்தம். எந்த நேரத்தில் ரிஜெக்ஷன் இருக்கோ அந்த நேரத்தில் நம்ம ரஜோ குணத்தில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அது அக்செப்டன்ஸும் இல்லை ரிஜெக்ஷனும் இல்லைன்னா தமோ குணம், போயாச்சு கீழே. அது என்ன, நீ என்னமோ சொல்லிட்டு போ, எனக்கு உரைக்காதுன்னு சொல்கிறோமல்ல, அது அதை விட கீழான நிலை. அப்படி அபலா காங்ஷிபிகினா புத்தி எதிர்பார்ப்பதில் தவறில்லை, அது பலனாக வரும்பொழுது பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுதல் சாத்விகமான நிலை. அதற்கு அடுத்தது மூன்றாவதாக இங்கு பகவான் சொல்வது யஷ்டவ்யம். யஷ்டவ்யம் அப்படி என்றால் நம்ம கடன்பட்டவன் போல் செய்ய வேண்டுமா, இது செஞ்சுதான் ஆகணும் என்கின்ற ஆட்டிடியூட். இது செய்யும் பொழுது இருக்க வேண்டிய மனநிலை. கடன்பட்டவன் போல், நம்மளுடைய கடமையை கடன்பட்டவன் போல் செய்ய வேண்டுமா. ஒரு பெற்றோருக்கு குழந்தை விட்டால் அவர்களுக்கு கடன் வந்த மாதிரி. அப்போது அந்த குழந்தைக்கு அவர்கள் என்ன நினைக்கணும், நான் கடன்பட்டு விட்டேன். அந்த எப்படின்னா அந்த குழந்தை நம்மை சார்ந்திருக்கின்றது. இப்போ அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அறிவு, சில பேர் அறிவை கொடுத்து விடுகிறார்கள், அன்பை கொடுப்பதில்லை. அதையும் ரொம்ப முக்கியமாக கொடுக்கணும். அன்பு, அறிவு, நல்ல ஒழுக்கங்கள் அதெல்லாம் கொடுக்கணும் கடன்பட்டவன் போல. பிறகு அந்த மகன் என்ன செய்ய வேண்டும்னா
பெற்றோரிடமிருந்து இதை வாங்கியிருக்கோம்னு கடன்பட்டவன் போல் திருப்பி அவர்களுக்கு செய்ய வேண்டும். அது அவர்களுடைய டியூட்டி. இங்கு ஒருத்தருடைய டியூட்டியை பற்றி தான் பேசுகிறோம், ரைட்டை பற்றி பேசலை. அவரவர்களுடைய கடமையை செய்துதான் ஆக வேண்டும் என்று எஷ்டவ்யமேவ. அதே போல் பூஜை கண்டிப்பாக நான் செய்தாக வேண்டும் என்ற எண்ணத்துடன். பிறகு நான்காவது மனசமாதாய. மனசமாதாய என்றால் முழு மனதுடன், ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன். ஏன்னா கடமையை செய்யும் பொழுது அதனுடைய பலன் என்னவா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லிவிட்டீர்கள். என்னவா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும், ஏதோ ஒரு பலன் வரட்டுமேன்னு சொல்லி மன சமாதானம் இல்லாமல், மனச்சஞ்சலத்துடன், கவனம் இல்லாமல் செய்யக்கூடாது. நம்ம பலன் இது வரணும்னு சொன்னால் தான் கவனமாக செய்வோம். பலன் எது வந்தால் என்ன அப்படின்னு நினச்சா ஒழுங்காக செய்ய மாட்டோம். அப்படி இல்லாமல் மன ஒருமுகப்பாட்டுடன், சஞ்சலம் இல்லாமல் முழு மனதுடன் செய்ய வேண்டும். இந்த 4 இங்கு பகவான் கூறியுள்ளார். பிறகு நம்ம சேர்த்தி கொள்ள வேண்டும் ஸ்ரத்தா பக்தி. ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் கடமையை, பக்தியுடன் பூஜைகள் செய்ய வேண்டும். இதெல்லாம் நம்ம சேர்த்தி கொள்ள வேண்டும். இதெல்லாம் தான் இந்த ஸ்லோகத்தில் கூறியிருக்கின்றார். அதாவது 1 விதி திருஷ்டக, சாஸ்திரத்தில் சொன்னபடி இருப்பது. 2வது பலம், அதனுடைய கடமையினுடைய பலன் நமக்கு வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளுதல். நாம் நம்ம கடமையை நன்கு ஒருவருக்கு செய்திருப்போம், அவர்கள் திருப்பி செய்யாமல் இருப்பார்கள், அதை நாம் ஏற்றுக்கொள்ளுதல். காரணம் என்னென்னா அவர்களுடைய கடமையை தவறிவிட்டார்கள், அதற்கு நாம் பொறுப்பல்ல, நாம் நம்ம கடமையை செய்துட்டோம், அதோடு ஃபுல் ஸ்டாப். அடுத்தது இது செய்தாக வேண்டும், கடன்பட்டவன் போல் இதை செய்ய வேண்டும், முழு மனதுடன் செய்ய வேண்டும். அறகுறையான மனதில் செய்யக்கூடாது. சில பேர் கடனை செய்வார்கள், கடனேன்னு செய்வார்கள், அப்படி இருக்கக்கூடாது. கடனேன்னு செய்யணும்னு பகவான் சொல்கிறார், ரைட் சென்ஸில் சொல்கிறார். ஆனால் நம்ம விருப்பம் இல்லாமல் ஏனோ தானோன்னு சொல்வார்கள், ஏதோ செய்யணும் அப்படின்னு ஒரு பெயருக்காக செய்யக்கூடாது. முழு ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும், ஸ்ரத்தா பக்தியுடன் செய்ய வேண்டும். இந்த நியமமெல்லாம் நம்முடைய கடமைக்கும் பொருந்துகின்றது. பிறகு பூஜை, வழிபாடு, யாகம் இவைகளுக்கும் பொருந்துகின்றது. இனி ஸ்லோகத்திற்குள் சென்றால், அபலா காங்ஷிபிகி யக்ஞக. யக்ஞக யக்ஞமானது, இங்கே யக்ஞம்னா பூஜை, வழிபாடு, கடமை. அபலா காங்ஷிபிகி, காங்ஷி என்றால் ஆசை, அபலா காங்ஷி என்றால் பலனில் ஆசை இல்லாதவர்களால், பலன் மீது பற்று இல்லாதவர்களால், அதாவது செஞ்சதற்கு பிறகு இந்த பலன் வரவேண்டும் என்ற ஆக்ரகம் இல்லாதவர்களால், விதி திருஷ்டக, அது யக்ஞத்திற்கு அடைமொழி. சாஸ்திரத்தில் சொன்ன கர்மத்தை, விதி திருஷ்டகன சாஸ்திரத்தில் கூறியபடி யக்ஞக, யக யுஜ்யதே, யார் யார் செய்கிறார்களோ, யக யக்ஞக யுஜ்யதே, எந்த யக்ஞமானது செய்யப்படுகிறதோ. இந்த யகங்கிறது யக்ஞத்திற்கு செல்கிறது. யக யக்ஞக, எந்த யக்ஞமானது சாஸ்திரத்தில் சொன்னபடியும் பலனில் விருப்பம் இல்லாதவர்களாலும் செய்யப்படுகிறதோ, யுஜ்யதே. பிறகு இனி ஒரு ஆட்டிடியூட் அடுத்த வரியில், எஷ்டவ்யம் ஏவ இதி. எஷ்டவ்யம்னா இது என்னால் செய்யப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று, இதி யுஜ்யதே என்ற பாவனையிலும் செய்யப்படுகிறதோ. இந்த கடமையை என்னால் செய்தாக வேண்டும், இதை நாம் தவிர்க்க கூடாது. பிறகு மனசமாதாய, சமாதாய மனம், மனதை சமாதாயன ஒருமுகப்படுத்தி முழு மனதுடன். சமாதானம்னா என்ன? சமாதானம்னா வேறுபாடு இல்லாமல். மன சமாதாயன முழு மனதுடன். யக யுஜ்யதே, எந்த யக்ஞமானது செய்யப்படுகிறதோ, சக சாத்விகக, அந்த யக்ஞம், அந்த கடமை சாத்விகமான கடமை. இந்த சாத்விகமான கடமையை யாரால பண்ண முடியும்? சாத்விகமான சத்துவகுணத்தில் இருப்பவர்களால் தான் செய்ய முடியும்.
ஆகவே நம்முடைய கடமை, நம்முடைய பூஜை இவைகளெல்லாம் இவ்விதத்தில் இருந்தால் அது சாத்விகம், வேறு விதத்தில் இருந்தால் இவ்விதத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய கடமையையே சாத்விகமாக செய்ய வேண்டும். இனி அடுத்தது ராஜசம். ராஜசமான யஜ்ஞம், ராஜசமான கடமை என்ன? 12வது ஸ்லோகம். அபிசந்தாயது பலம் தம்பார்த்தமபி சைவயத் இஜ்யதே பரதஸ்ரேஷ்ட தம் யஜ்ஞம் வித்தி ராஜசம். ராஜசமான தாமசமான கடமைகள் பூஜைகள் இதற்குள் அதிக வேறுபாடு இல்லை. சாத்விகமாக நம்ம என்ன பார்த்தோமோ அதற்கெல்லாம் ஆப்போசிட்டாக இருந்தால், எதிராக இருந்தால் அது ராஜசம் அல்லது தாமசம். அங்கு அபலா காங்ஷிபிகின்னு பகவான் சொன்னார். இங்கு அபிசந்தாயது பலம், பலனை எதிர்பார்த்து, பலம் அபிசந்தாய, மனதிற்குள்ள பலனையே குறிக்கோளாக வைத்து செய்யப்படுகின்ற பூஜை கடமை அதெல்லாம் ராஜசம். பலம் அபிசந்தாயங்கிறது மனதில் இருக்கின்ற பாவனையை குறிக்கின்றது, ஆட்டிடியூட். நம்முடைய கடமை, நம்முடைய பூஜை நம்மால் செய்யப்படும் பொழுது நமக்குள் இருக்கிற பாவனை பலத்தில் தான் கண் இருந்தால், கருத்து இருந்தால் அது ராஜசம். பலம் அபிசந்தாய. பிறகு இனி பலம்ங்கிறது 2 பலன். ஒன்று புண்ணிய வேணும், இறந்ததற்கு பிறகு சொர்க்கத்துக்கெல்லாம் போயிடணும், அப்படி ஒரு பலன். இகலோக பலம் இருக்கு. நான் இதை செய்யறேன் அப்படிங்கிறதுனால மற்றவர்களெல்லாம் புகழ வேண்டும், என்னை உயர்வாக கருத வேண்டும்னு சொல்லி அடுத்த பலன் தம்பார்த்தம் அபி சைவ எது. தம்பார்த்தம்னா தம்பத்துக்காக செய்தல். தம்பம்னா ஆடம்பரத்துக்காக, புகழுக்காக, இகலோக பலத்துக்காக செய்தல், குறிப்பாக புகழுக்காக. நம்ம கடமையை செஞ்சுட்டு மற்றவர்களிடம் புகழ்ந்து சொல்லி கொண்டிருந்தால் கடமையினுடைய பலன் சென்று விடும்னு சொல்வார்கள். சில பேர் அவர்களுடைய கடமையை செய்து விடுவார்கள். செய்து கொண்டு அவர்களிடமே உனக்காக நான் இதை செஞ்சேன், உனக்காக நான் இதை செஞ்சேன்னு இரிட்டேட் பண்ணி கொண்டே இருப்பார். அதுக்கு சொல்லுவார், நீ செய்யாமல் இருந்திருக்கலான்னு சொல்லுவார்கள். அப்படி ஒருவர் அப்படித்தான் ஒரு ஏழை குழந்தையை எடுத்து படிக்க வச்சார். அவனிடம் எப்பொழுது பார்த்தாலும் என்னால் தான் நீ படிக்கிற, என்னால் தான் நீ படிக்கிறேன்னு சொல்லி கொண்டு இருந்தால் அவனுக்கு எப்படி இருக்கும்னா அது படிக்காமல் இருந்துடலான்னு சொல்லுவான். அப்படி சில சமயங்களில் நம்ம கடமையை செஞ்சுட்டு அவர்களிடமே சொல்லி காட்டி கொண்டு இருப்போம். அது செய்யக்கூடாது, அதுக்கு செய்யாமல் இருக்கிறது பெட்டர். கடமையை நம்ம செஞ்சுட்டு அதை அவர்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவர்களிடமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிறகு அதனால் ஒரு பெருமை, புகழ், அதை அவர்கள் விரும்புவார்கள். இப்படி தம்பார்த்தம், இது பாவனை. தம்பம்ங்கிற மனதில் இருக்கின்ற விருப்பத்தினால செய்வது, சுயநலமாக செய்தல், செல்ஃபிஷ் பர்சன் சொல்கிறோம் அல்லவா. யாரெல்லாம் சுயநலத்தில் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் ராஜசத்தில் இருக்கின்றார்கள். தனக்கு பிரயோஜனம்னா அந்த கடமையை செய்வார்கள். செய்யும் பொழுது அழக தத்துவம் வந்துடும், நான் கடமை அதனால செய்கிறேன்னு. ஆனால் உள்ளே பார்த்தா அதனால பிரயோஜனம் இருக்கும். தனக்கு பிரயோஜனம் இல்லைன்னா அதெல்லாம் என்னுடைய கடமை இல்லைன்னு விட்டு விடுவார்கள். இது ஆட்டிடியூடு. அப்புறம் பிரகாரம், செய்கின்ற முறை இருக்குது. செய்கின்ற முறையிலையும் தம்பத்தை நம்ம பார்க்கலாம். 10 பேர் இருந்தால் இவ்வளோ கற்பூரத்தை வைப்பார்கள், யாருமே இல்லைன்னா ஒரு கற்பூரத்தை வச்சுட்டு போயிடுறது. அப்படி பகவானை வழிபடும் பொழுதும் கூட 4 பேர் பார்த்தா ஒரு மாதிரி வழிபடுவார்கள். ஒரு விதமான யஜ்ஞம். யாருமே பார்க்காத, தட்சிணை கொடுக்கறது யாருக்கும் தெரியாது, 4 நாள் கொடுத்து அனுப்பிச்சிடுறது. மீதி எல்லாம் என்னென்னா ரொம்ப தம்பமாக செய்வது. அதற்கு அவருக்கு ஏதோ கொஞ்சம் அரிசியோ பருப்போ அதிகமாக கொடுக்கணும், கொடுக்கும்போது யாருக்கும் தெரிவதில்லை. அப்படி பிரகாரம், செய்கின்ற முறையில் தம்பம் இருக்கும். பகட்டுன்னு சொல்வது தமிழ், பகட்டுடன் செய்தல், அப்படியெல்லாம் இருந்தால் அது ராஜசம். இப்போ செய்கின்ற முறை,
செய்யும் பொழுது இருக்கின்ற பாவனை. இரண்டாவது வரியில இஜ்யதே பரதஸ்ரேஷ்ட, பரதஸ்ரேஷ்டன்னு அர்ஜுனனை அழைக்கின்றாரே அர்ஜுனா, இஜ்யதே, இஜ்யதேன செய்யப்படுகிறது. எப்படி எவர்களால் பலம் அபிசந்தாய, பலனை மனதில் வைத்து கொண்டு செய்யப்படுகின்ற பூஜை அல்லது கடமை, தம்பார்த்தமபி, தம்பத்திற்காக, அது இகலோக பலம், தம் யஜ்ஞம் வித்தி ராஜசம், அந்த யஜ்ஞத்தை ராஜசமான யஜ்ஞமாக தெரிந்துகொள், அந்த யஜ்ஞம் ராஜசமாகின்றது. இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ரெண்டாக பிரிச்சரணும். ஒன்று ஆட்டிடியூட், இனி ஒன்று ஆக்ஷன். ஆட்டிடியூடை பாவனா, ஆக்ஷனை பிரகாரம். பிரகாரம்னா செய்கின்ற முறை, பாவனைங்கிறது மனதுக்குள் இருப்பது. நம்முடைய கடமை பூஜைகளெல்லாம் எப்போ ராஜசமாகுதுன்னா, நம்முடைய பாவனை சுயநலமாகவோ பலனை குறிச்சோ இருந்தால், அல்லது புகழுக்காக ரெகக்னேஷனுக்காகலாம் இருந்தால் அது ராஜசம். செய்கின்ற முறையில் ஆடம்பரமாக இருத்தல், மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, மற்றவங்களுக்கு தெரிய வேண்டும்னு இருத்தல், இந்த பிரகாரத்திலும் அது ராஜசமாகி விடுகின்றது. பிறகு காமிய கர்ம வேதத்தில் சொல்லியிருக்கு, பல சம்யோகேன சோதிதம் கர்ம, அதை செய்தாலும் கூட அதுவும் ராஜசம்தான். சரி, அப்படி இருக்கும் பொழுது எதற்கு வேதமே ராஜசமான கர்மத்தை சொல்லுதுன்னா, ரஜோகுணத்தில் இருப்பவர்களுக்கு அதை சொல்லித்தான் ஆகணும். ஆகவே அவர்களுக்காக சொல்லப்பட்ட கர்மங்கள் அவைகளெல்லாம் ராஜசமான கர்ம. காமிய பலம், விஷய சுகம், சுயநலம், இதுதான் இவர்களுடைய குறிக்கோள். செய்கின்ற விதமும் தம்பமாக இருக்கும், பகட்டாக இருக்கும். இது ராஜசம். இனி அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் தாமசமான கடமை பூஜையை கூறுகின்றார். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.